ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யமுனா நாராயணி பேசுகிறேன். இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சமையல் குறிப்பு, கோவில் சுற்றுலாக்கள், பழமொழிகள் இதை பற்றி தான் உங்கள்கிட்ட நிறையா பேசியிருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க கதைக்கு போகலாம். நான் சின்ன வயசில் என் பாட்டி எனக்கு சொன்ன கதையை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையில் வர நாடோட பேர் புவனபுரம். அந்த புவனபுரத்தோட ராஜா புருஷோத்தமன், ராணியோட பேர் மங்களம். இவங்களுக்கு 2 குழந்தைங்க. இளவரசரோட பேர் பூபதி, இளவரசியோட பேர் தேன்மொழி. தேன்மொழி அவங்க சின்ன வயசுலேயே காதலித்து திருமணம் பண்ணிட்டு இந்த நாட்டை விட்டு போயிட்டாங்க. பூபதி ராஜாவை பற்றி பேசுவோம். வீரவாகை சூடியவர், நல்ல திறமையான, அதே சமயத்தில் நல்ல குணம் கொண்டவர், கட்டுமஸ்தான தேகம். அப்படி அவருடைய காலங்கள் கழிஞ்சிட்டு இருந்தது. இப்படி நாட்கள் கடந்து போயிட்டுருக்கு. அப்படி நாட்கள் கடந்து போயிட்டுருக்கும்போது வேறு ஒரு நாட்டிலேருந்து இவருக்கு புருஷோத்தமனுக்கு ஓலை வருது, போருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. உடனே என்ன பண்ணுறாரு பூபதி ராஜா, தந்தையே நீங்கள் போருக்கு போக வேண்டாம், இனிமேல் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூபதி ராஜா போருக்காக தயாராகிறாரு. அதுக்கான யானை படை, குதிரை படை, அப்புறம் ஈட்டி, அம்பு, தேர், இப்படி எல்லாம் தேவையான அத்தனையும் எடுத்துகிட்டு போருக்கு கிளம்புறாங்க. போருக்கு கிளம்பி அதை போருக்கு போகிற நாட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த நாடோட பேர் மலையடி நகரம். மலையடி நகரத்துலேயும் போய் போர் புரிஞ்சு நல்லபடியாக வெற்றியோடு திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது பாதி தூரம் வரும்போது பூபதி ராஜாவுக்கு தண்ணி தாகம் எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு. உடனே இறங்கி தண்ணி எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நடுக்காடு. அவர் எங்கே போவார்? இறங்கி பார்க்கும்போது அங்கே பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. சரி தண்ணி குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த குளத்துக்குள்ளே இறங்குறாரு. அப்போது என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு பெண் குரல் அலறுற மாதிரி ஒரு சவுண்டு. திரும்பி பார்த்தார். திரும்பி பார்க்கும்போது அவர் கால்கிட்ட ஒரு முதலை வருது. அந்த முதலையை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாளை தூக்குறார். அப்புறம் தூக்குனவர் திடீர்னு கையை இறக்கிட்ட, இதுவும் ஒரு ஜீவன் தானே, இதையே நம்ம கொல்லணும், அது இருக்கிற இடத்துக்கு நம்ம தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாளால் அப்படியே லைட்டாக தள்ளி விடுறார். அது உடனே இந்த வாளை பார்த்தோன்னா பயந்துட்டு அது போயிடுது. உடனே இவர் தண்ணி குடிச்சிட்டு மேலே வரார். மேலே நிற்கிறார். நிற்கும்போது அது இவர் மேலே குளக்கரையில் மேலே நிற்கும்போது பக்கத்தில் ஒரு பிருந்தாவனம் மாதிரி இருக்குது ஒரு இடம். அங்கே தோழிகள்லாம் சேர்ந்து விளையாடுறாங்க. தோழிகள்லாம் இப்படி சேர்ந்து விளையாடும்போது இவ்வளோ பெரிய காட்டில் எப்படி இவ்வளோ மலர்களோட வாசனை பிருந்தாவனம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே ஒரு 10-15 லேடிஸ், 10-15 பெண்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, பயந்து ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுத்து நின்றுட்டுருக்காங்க. இவர் கிட்டக்க போய் என்னாச்சு, ஏன் கத்துனீங்க, என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு உடனே அதில் ஒரு பெண் சொல்கிறா, எப்படி நீங்கள் ஒரு முதல்ல உங்கள் காலை பிடிக்க வருதுன்னு தெரிஞ்சு அந்த முதலையை நீங்கள் கொல்லாமல் எப்படி நீங்கள் அதை தள்ளி விட்டீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கு உடனே இவர் என்ன சொன்னார், அதுவும் ஒரு உயிர் தானே, அதையே நம்ம கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பெருந்தன்மையோடு சொல்லிட்டாரு. அப்போது சொல்லிவிட்டு திரும்பி வரார். நீங்களாம் யார் என்னன்னு கேட்டோன்னா அவங்களாம் அவங்களோட இதாக சொல்கிறாங்க. திரும்பி வரார் ராஜா. திரும்பி வரும்போது என்ன ஆகுதுன்னா, பூபதி ராஜா தன்னோட போருக்கு வந்திருக்காங்கல்ல, அதில் ஒரு தளபதியை கூப்பிட்டு, தளபதியாரே, இந்த பெண்களில் நடுப்புற ஒரு பெண் இருக்காளே, அவள் பேர் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கேட்டு எந்த ஊர் என்ன ஏதுன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தளபதிகிட்ட பூபதி ராஜா சொல்கிறாரு. உடனே தளபதியார் உடனே போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பூபதி ராஜா அரண்மனைக்கு வந்தாச்சு. அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக சுத்தமாக தூக்கமே வரல. போய் அன்றைக்கி பௌர்ணமி போய் உக்காந்தா அந்த நிலாவில் அந்த பொண்ணோட முகம்தான் அடிக்கடி வந்துட்டுருக்கு. அவருக்கு பேர் என்ன, ஊர் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஆவல் அதிகமாகிடுச்சு. அவ்வளோ அழகான ஒரு முகம், பளீர்னு இருக்குது அந்த முகம். நிலா, அதாவது வட்ட நிலா அதை மாதிரி இருக்குது அவளுடைய முகம்.
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமிப்பாக அவளோட அழகை நினச்சி அவனுக்கு அவனே சந்தோஷப்பட்டு அப்படி அந்த நிலவை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தார். உடனே அப்படியே ரசிச்சுட்டே தூங்கியாச்சு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அம்மாட்ட போய், அம்மா எனக்கு நான் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி குளக்கரைக்கு போனேன், இதை மாதிரி ஆச்சு, அதெல்லாம் சொல்லி எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு. உடனே பூபதி ராஜா தந்தையையும் தாயையும் அழைச்சிட்டு அந்த குளக்கரைக்கிட்ட வந்து இந்த இடத்துல இதெல்லாம் நடந்தது அப்படின்னு காமிச்சிட்டு அங்கே பிருந்தாவனத்துக்கு போகும்போது யார் அவ இல்லை, அந்த தோழிகள் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த தோழிகள்கிட்ட இங்கே ஒரு பெண் இருந்தாலே யார் என்ன ஊர் அப்படின்னு கேட்கும்போது, ஓ அவளா, அவள் வந்து மரகத நாட்டோட இளவரசி, அவளோட பேர் வந்து அழகு நாச்சியார், அவள் வந்து மானோட விளையாடுறதுக்காக இங்கே எப்போயாவது ஒரு முறை வருவா, நீங்கள் போய் அங்கே போய் மரகத நாட்டில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி தோழிகள்லாம் சொல்லும்போது அம்மா அப்பா எல்லாரும் ஒரு வழியாக மரகத நாட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அழகு நாச்சியாரின் தோழி உடனே என்ன பண்ணினான்னா, அவங்க அம்மா அப்பாட்ட வந்து இந்த மாதிரி இந்த போன நாட்டிலேருந்து ராஜா ராணி பூபதி அப்படிங்கிற இளவரசர் எல்லாரும் வராங்க நம்ம ஊருக்கு அப்படின்னோன்னா, உடனே நாச்சியாரோட அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய நாடை விழாக்கோளமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவங்களோட ஊரை வந்து ரொம்ப அழகாக பூவு தோரணம் அப்படி வாழை இலை அதெல்லாம் கட்டி ரொம்ப அலங்கரிக்கிறாங்க. ஒரு வழியாக பூபதியோட அப்பாவும் அம்மாவும் உள்ளே போய் அழகு நாச்சியாரோட அம்மா அப்பாட்ட பேசி நல்லபடியாக ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சு போச்சு. 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதை நினச்சி 2 பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாரும் தேரில் வந்து ஒரு வழியாக புவனபுரத்தில் வந்து இறங்குறாங்க. இறங்கி சந்தோஷமாக ஒரு வருஷம் காலம் கடந்து போகுது. உடனே பூபதி ராஜாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதுக்கு பேர் வைக்கிறாங்க. அப்போ என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லும்போது பூபதி ராஜா சொல்கிறாரு, ஏன் நம்ம நாட்டோட பேரையே நம்ம பையனுக்கு வைக்கக்கூடாது அப்படிங்கும்போது உடனே அவளும் சொல்கிறா, ஆமாம் நம்ம நாட்டு பேரையே நம்ம வைக்கலாமே அப்படின்னு சொல்லி அழகு நாச்சியாரையும் சொல்லும்போது புவனேந்திரன் அப்படின்னு நம்ம பேர் வச்சா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா அப்பா நாச்சியார் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அதனால் அந்த குழந்தைக்கு புவனேந்திரன் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. புவனேந்திரன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாரு. வளர்ந்தோடனே ஒவ்வொரு குறும்பு அப்படியே செல்லமாக அப்படியே பாட்டி தாத்தா அப்படி அம்மா அப்பா எல்லாத்தையும் செல்லமாக வளர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஒரு 6 வயசு ஆகிடுது. 6 வயசானோடனே உடனே என்ன பண்ணுறாங்க, குருகுலத்தில் கொண்டு போய் புவனேந்திரனை சேர்க்குறாங்க. சேர்த்தோன்னே கொஞ்சம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுது செஞ்சோன்னா அப்புறம் அங்கே இருக்கிற பசங்கள்லாம் பார்த்துட்டு அவங்களோட சேர்ந்து ஒத்துமையாக விளையாடி போய் அப்படி இருக்கான். அப்படி இருந்தோன்னே நல்ல படிப்பில் நல்ல திறமையாக படிக்கிறான். அது மாதிரி அவங்களுக்கு போருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நல்லபடியாக கற்றுக்கிறான். எல்லாம் கற்றுக்கிட்டு அவனுக்கு ஒரு பருவம் வந்துருச்சு. அவனோட படிப்பு வித்தை எல்லாமே முடிஞ்சு அவனோட புவனா நாட்டுக்கு வந்துடுறான். வந்தோடனே அவங்க அப்பா உடனே புவனேந்திரா உனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வயசு வந்துருச்சு, நீ வந்து அரசனாகக்கூடிய தகுதி உனக்கு இருக்குது, அதனால் ஏன் பொறுப்பை நான் உன்கிட்ட கொடுக்குறேன், உனக்கு வந்து மகுடம் சுட போகிறேன், இந்த நாட்டு ராஜாவாக்க போகிறேன் அப்படின்னு வந்து பூபதி ராஜா சொல்கிறாரு. அதுக்கு புவனேந்திரன் சொல்கிறான், அப்பா நான் வந்து எனக்கு வந்து போர்க்களத்தை பற்றி நான் கற்றுட்டு வந்திருக்கேன், படிப்பை பற்றி நான் கற்றுட்டு வந்துருக்கேன், மற்றபடி மக்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால் நான் போய் மக்கள் எப்படி என்ன ஏது அவங்களுடைய பண்பாடு என்ன அவங்க எப்படி இருக்காங்க இதெல்லாம் நான் தெரிஞ்சாதான் நான் ஆட்சிக்கு வந்து நான் சரியானவனா இல்லையான்னு எனக்கு தெரியும், அதனால் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு புவனேந்திரன். உடனே என்ன சொல்கிறாங்க, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே புவனேந்திரன் வந்து நாட்டை சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. கிளம்பினோடனே உடனே பூபதி ராஜா என்ன பண்ணுறாரு, தேர் ரெடி பண்ணுறாரு, குதிரை ரெடி பண்ணுறாரு, வீரர்கள் ரெடி பண்ணுறாரு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறாரு. இதெல்லாம் பண்ணி புவனேந்திரன் தனியாக போக வேண்டாம், நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே புவனேந்திரன் சொல்கிறார், தந்தையே நான் வந்து மக்களை பார்க்கறதுக்காக நான் போகிறேன், மக்களை பார்க்க போகும்போது மக்களுக்கு வந்து நான் இளவரசன் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தால் தான் என்கிட்ட சகஜமாக பழகுவாங்க, அப்போ தான் நான் எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி நீங்கள் இவங்களெல்லாம் என்னோட அமைக்கும் போது நான் ஒரு இளவரசனுங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும், அவங்க எப்படி என்கிட்ட நல்லா பேசுவாங்க எப்படி பழகுவாங்க அப்படின்னு புவனேந்திரன் கேட்கும்போதுனே பூபதி ராஜா சொல்கிறார், அப்போ இவங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னா உன்னோட உயிர் தோழனை அழைச்சிட்டு போகலாமே அப்படிங்கும்போது உடனே தாராளமாக
நான் வந்து சந்திரசேகரனை அழைச்சிட்டு போகிறேனே அப்படின்னு புவனேந்திரன் சொல்கிறான். உடனே பூபதி ராஜா என்ன சொல்கிறாரு, உடனே சரி போய் மந்திரியோட பையன் சந்திரசேகரனை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு வீரன்ட்ட சொன்னோன்னே அவன் போய் அந்த வீரன் போய் சந்திரசேகரனோட அப்பாட்ட நடந்ததை சொல்கிறான். இந்த மாதிரி புவனேந்திரன் வந்து ஊரை சுற்றி பார்க்க போகிறான், யாருமே வேண்டாமா, சந்திரசேகரை மட்டும் அழைச்சிட்டு வர சொல்கிறாரு ராஜா அப்படின்னு அந்த வீரன் சொல்கிறான். அந்த வீரன் சொன்னோன்னே உடனே மந்திரி வந்து தன்னோட பையன் உடனே மந்திரி வந்து சந்திரசேகரா நீ வந்து புவனேந்திரனோட இப்போ நீ வந்து நாட்டை சுற்றி பார்க்குறதுக்காக போகிற. நீ நாட்டை சுற்றி பார்க்குறதுக்கு போகலை, ராஜாவோட பையன் புவனேந்திரனுக்கு பாதுகாப்பாக போகிற. புவனேந்திரன் வந்து பூவாவும் நீ அவனை காக்கிற வேலியாகவும் நடந்துக்கோ. ஒரு நாளும் புவனேந்திரனுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோ. அதை மீறி ஏதாவது நடந்ததுன்னா நீ இந்த நாட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லி மந்திரி வந்து சந்திரசேகரை அனுப்பி விடுறார். உடனே சந்திரசேகரும் புவனேந்திரனும் தேரில் ஏறி கிளம்புறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது ரொம்ப தூரம் போயிட்டுருக்கும்போது உடனே புவனேந்திரனுக்கு பசி வந்துடுது. பசி வந்தோடனே சரின்னு கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு திருப்பி குதிரையில் ஏறி தேரில் ஏறி போக ஆரம்பித்தோன்னே திருப்பி தண்ணி தாகம், திருப்பி சாப்பாடு, அப்படியே போயிட்டே இருக்குது. திருப்பி கொஞ்சம் தூரம் போனோடனே ராத்திரி ஆகிடுச்சு. அங்கே ஒரு இடத்துல வந்து கோவிலில் தங்கிட்டு மறுநாள் விடிஞ்சோடனே திருப்பி ஊருக்கு மக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால் திருப்பி கிளம்புறாங்க. திருப்பி திரும்பி வந்து புவனேந்திரனுக்கு வந்து பசி ரொம்ப வந்துருச்சு. பசி வந்தோடனே புவனேந்திரன் என்ன சொல்லலாம், சந்திரசேகரா எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே காலியாகிடுச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது புவனேந்திரன் பசி தாங்க மாட்டான் அப்படிங்கிறது சந்திரசேகருக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் நீ இங்கேயே இரு, நீ எங்கேயும் போயிடாத, நான் வந்து போய் எங்கேயாவது பக்கத்தில் ஊர் இருக்கா, ஏதாவது இருக்கா, உணவு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரன் தேடுறதுக்காக போகிறான். போகும்போது போனவன் திரும்பி வந்து புவனேந்திரா எங்கேயும் போயிடாத, இங்கேயே இரு, நான் உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே என்ன பண்ணுறான், புவனேந்திரன் உட்காந்து பார்க்குறான். அவன் பசி பொறுக்க முடியல, சரி தண்ணியாவது குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே ஒரு மாதிரி மலையிலேருந்து அருவி கொட்டும்போது சரி தண்ணி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக போகிறான். தண்ணி குடிக்கிறதுக்காக போனோன்னா அங்கே இவன் தண்ணி குடிச்சிட்டு திரும்பும்போது அந்த இடத்துல வந்து ஒரு 5 தலை பாம்பு இவனை கொத்துறதுக்காக வருது. இவன் என்ன பண்ணிட்டான், அவனோட வால் இருக்கு இல்லையா, அந்த வாளால் ஒரு வெட்டினோன்னே அந்த 5 தலை பாம்பு வந்து 2ஆக இதாகிடுது. அப்படி வந்து 2ஆக இதானோன்னே அந்த நாகத்தோட வாயிலேருந்து 5 தலை நாகத்தை 2ஆக வெட்டினோன்னே அந்த 5 தலை நாகத்தோட வாயிலேருந்து ஒரு பொருள் வந்து கீழே விழுது. என்ன கீழே விழுது அப்படின்னு புவனேந்திரன் கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு நல்ல ஒரு மோதிரம். அந்த மோதிரத்தை எடுத்தோன்னே அந்த அருவி இருக்கு இல்லையா, அந்த அருவியோட வழி தெரியுது, உள்ளே போகிறதுக்கு ஒரு வழி தெரியுது. என்ன இது அருவி உள்ள இந்த மலைக்குள்ளே ஒரு குகை மாதிரி இருக்கே, வழி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புவனேந்திரன் என்ன செய்கிறாரு, உள்ளே அப்படியே போகிறார். உள்ளே போக போக வழி விடுது, அந்த மோதிரத்தோட வெளிச்சம் அதில் படப்பட உள்ளே வந்து வழி விடுது. அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மாளிகை தெரியுது. அந்த மாளிகை உள்ள புவனேந்திரன் போகிறாரு. உடனே புவனேந்திரன் வந்து அந்த குகைக்குள்ளே உள்ளே போய் பார்த்தா பெரிய மாளிகை, எவ்வளோ ஒரு எப்படி சொல்லுது, சொர்ண புஷ்ப மாளிகை மாதிரி அப்படி ஒரு மாளிகை. ஒரு பக்கம் வந்து பவளம், ஒரு பக்கம் முத்து, ஒரு பக்கம் வைடூரியம், ஒரு பக்கம் தங்கம், ஒரு பக்கம் வெள்ளி, அப்புறம் ஒரு பக்கம் போருக்கு உண்டான அத்தனை உபகரணங்கள் எல்லாமே இருக்குது. இன்னும் ஒரு இடத்துல இவ்வளவா அப்படின்னு பிரமிப்பாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு பெண்ணோட குரல், அழுகிற குரல் கேட்குது. உடனே போகிறார். ஒரு திண்ணையில் கடைசியில் ஒரு திண்ணையில் உட்காந்து ஒரு பெண் அழறா. இவருடனே பெண்ணே ஏன் அழற அப்படின்னு புவனேந்திரன் கேட்குறாரு. உடனே அதுக்கு அந்த பொண்ணு, நீ வந்து ராஜாவா மாதிரி வந்து என்கிட்ட பேசினா நீ ராஜான்னு நான் நம்பிடுவேன்னு நீ நினைக்கிறியா, நீ மந்திரவாதி தான் அப்படிங்கிறா. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் வந்து என் பேர் புவனேந்திரன், நான் வந்து புவன நாட்டிலேருந்து வரேன், ஊர் மக்களை சந்திக்கிறதுக்காக வரேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, உண்மையிலே நான் ராஜா, உன்னோட பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு புவனேந்திரன் சொல்கிறாரு. அவள் எவ்வளவோ இவர் சொல்லி பார்த்து நம்பவே இல்லை.
அதுக்கப்புறம் தன்னோட வாளை காமிச்சு தன்னோட அடையாளத்தெல்லாம் காமிச்சதுக்கு பிறகு ஓ அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அந்த மந்திரவாதி என்ன ஆனார் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு கேட்குறான். அந்த பொண்ணு கேட்டோன்னே அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு பசி, நானும் என் நண்பனும் வந்தோம், எனக்கு பசி, எனக்கு உணவு எங்கே கிடைக்குதுன்னு பார்க்குறதுக்காக என்னோடய நண்பன் போயிருக்கான், எனக்கு பசி தாங்காமல் இந்த அருவியில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக நான் வந்தேன். அப்போ ஒரு பாம்பு வந்தது, அந்த பாம்பை நான் வெட்டினேன், அதுலேருந்து இந்த மோதிரம் கிடச்சிது, அந்த ஒளி வந்து உள்ளே வர எனக்கு வழியை காமிச்சிது, அப்படியே நான் வந்தேன், அப்படி பார்த்துட்டு வரும்போது தான் உன்னை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னோன்னே உடனே என்ன சொல்கிறா, நான் வந்து ஒரு நாட்டு ராணி, என்னை வந்து மந்திரவாதி வந்து கடத்தி இங்கே அழைச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை சித்திரவதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது, இனிமேல் உனக்கு அந்த கவலை இல்லை, அந்த மந்திரவாதியை நான் கொன்னுட்டேன் அப்படின்னா அவன் வந்து எல்லா உருவத்துலேயும் மாறுவான் அப்படின்னா, அதான் நான் பாம்பா மாறணும்னு கொண்டுட்டேன்னு சொல்கிறேனே, என்னை நம்பு அப்படின்னு புவனேந்திரன் சொல்லும்போது உடனே என்ன பண்ணிடுறா, சரி அப்படியா அப்படின்னு சொல்லி நம்பி 2 பேரும் அந்த மாளிகையிலேயே கொஞ்ச நாள் இருக்காங்க. கொஞ்ச நாள் இருந்தோடனே பொழுது போகலை. உடனே என்ன பண்ணுறா, சரி நம்ம வந்து குளக்கரை அருவிக்கு மேலே ஒரு மண்டபம் இருக்குது, அங்கே போய் நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து தாயம் விளையாடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். இவன் உடனே சொல்கிறான், நம்ம விளையாடுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் பேர் என்ன சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, என்னோடய பேர் அபித்த குச்சலாம்பாள் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னோடனே உன் பேரே இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி புவனேந்திரனும் அவங்களும் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த மோதிரத்தோட வெளிச்சத்து மூலமாக மேலே அருவிக்கு மேலே வராங்க. அருவிக்கு மேலே வந்து ஒரு இடத்துல உட்காந்து தாயம் விளையாடுறாங்க. தாயம் விளையாண்டோன்னே உடனே என்ன பண்ணுறான், தாயம் விளையாண்டோன்னே பக்கத்தில் வந்து ஒரு புகை வருது. புகை வந்தோடனே யார் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே ஒரு பாட்டி வந்து ஒரு பணத்தை எரிச்சிக்கிட்டு, என் பேரன் செத்து போயிட்டான், எனக்கு உலகத்தில் இருக்கிறதே என் பேரன் மட்டும்தான், அவனும் போயிட்டான், இனிமேல் எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னே உடனே புவனேந்திரன் சொல்கிறான், நானும் ஒரு ராஜா தான், மக்களை காக்கிறது என்னுடைய கடமை, நீங்கள் என்னோடையே வந்துடுங்க, உங்களை நான் பார்த்துக்கிறேன், நல்லபடியாக உங்கள் பேரை மாதிரி நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியையும் அழைச்சிட்டு திருப்பி அந்த மாளிகைக்குள்ளேயே 3 பேரும் போயிடுறாங்க. மாளிகையை பார்த்தோன்னே அந்த பாட்டிக்கு அவ்வளோ ஒரு ஆசை, இதை எடுத்தப்போமா அதை எடுத்தப்போமான்னு எல்லாத்தையும் ஒரு பெரிய மூட்டையாக கட்டிட்டு சரி வாங்க புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் புறப்படுறாங்க. எங்கள் பாட்டியோட வீட்டுக்கு புறப்படுறாங்க. உடனே அங்கேருந்து நேராக பாட்டி வீட்டுக்கு வராங்க. பாட்டி வீட்டுக்கு வந்தோடனே பாட்டி என்ன பண்ணுறா, அந்த 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 பாட்டி இருக்கிற தேசத்தோட ராஜாட்ட இந்த மாதிரி அந்த பொண்ணை நான் அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வீரன்ட்ட சொல்லி அனுப்புகிறான். ராஜாட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறான், அந்த வீரன் என்ன பண்ணுறான், ராஜாட்ட போய் இந்த மாதிரி அந்த பாட்டி வந்து அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்துட்டாங்களாம் அப்படின்னு சொன்னால், ராஜா ஒன்று எல்லாரையும் அழைச்சிட்டு போய் இவ வந்து ஏன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வந்து இவளை அபித்த குச்சலாம்பால் அவனோட அரண்மனைக்கு அழைச்சிட்டு போயிடுறான். அழைச்சிட்டு போனோன்னே உடனே இவ சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து இவரோட பொண்டாட்டியெல்லாம் இல்லை, என்னை வந்து ஒரு மந்திரவாதி கடத்திட்டு வந்தாங்கன்னு இப்படி எல்லார்ட்டையும் சொல்லி பார்க்குறா. எதுவுமே நடக்கலை. மொத்தத்தில் ராஜா வந்து அபித்த குச்சலாம்பால் அழைச்சிட்டு போயிடுறாரு. இந்த புவனேந்திரனை சிறையில் தள்ளிடுறாங்க. இந்த பாட்டி என்ன பண்ணுறா, இந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்தாக்க ராஜ்யத்தில் பாதி தரேன்னு சொன்னீங்கல்ல, தாங்க அப்படின்னு சொன்னோன்னா ராஜா அவர் பேசின மாதிரி பாதி ராஜ்யத்தை வந்து அந்த பாட்டிகிட்ட கொடுத்துட்றாரு. பாதி ராஜ்யம் வாங்கினோன்னு பாட்டிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், மனங்கொள்ளா சந்தோஷம். அத்தனை எல்லா ராஜ்யத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இங்கே என்னாச்சுன்னா, அந்த பொண்ணுகிட்ட உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு தெரியும், நீ அந்த குளக்கரையில் நீ விளையாடிட்டு இருக்கும்போது நான் உன்னை பார்த்தேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால தான் உன்னை வந்து என் மனைவி அப்படின்னு சொன்னேன், அதனால் நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு அந்த நாட்டு ராஜா சொல்கிறாரு. உடனே என்ன சொல்கிறேன், இல்லை நான் புவனேந்திரன் வந்து மனசார நான் வந்து விரும்புகிறேன், அதனால் நான் புவனேந்திரனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அபித்த குச்சலாம்பாள் சொல்கிறான். சொன்னோன்னே இல்லை நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் வந்து புவனேந்திரனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வந்து மிரட்டுறாரு. உடனே என்ன சொல்கிறா, சரி அப்போது எனக்கு கல்யாணம் ஆகணும்னா நான் 40 நாள் விரதம் இருக்கணும், 40 நாள் வந்து நீங்கள் என்ன பார்க்கக்கூடாது, நான் வந்து மத்தியானம் ஒரு பொழுது எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், அதாவது அன்னதானம் பண்ணணும், 40 நாள் நான் இப்படி பண்ணினதுக்கு பிறகு 41ஆவது நாள்
நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவரை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு. இப்போ நீ சொல்கிறது பரவாயில்ல, தெய்வத்துக்காக தானே நீ செய்கிறேங்கிற, 40 நாள் தாராளமாக இரு, ஆனால் 41வது நாள் நீ எங்கேயாவது போகலான்னு நினைக்காத, கண்டிப்பாக நம்மளோட கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு அந்த ராஜா வந்து ஆணைத்தரமாக சொல்லிடுறாரு. இவ உடனே என்ன சொல்கிறா, அன்னிலேருந்து இது ஆரம்பிச்சிட்றா, அன்னதானம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்றா. இப்படி அன்னதானம் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஒரு தோழிகிட்ட என்ன சொல்கிறான்னா, இதை மாதிரி அன்னதானம் பண்ணும்போது ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து பிரிந்ததுண்டோ அப்படின்னு சொல்லி அன்னதானம் பண்ணுங்க. அதை மாதிரி சொல்லும்போது யார் திகச்சு நிற்கிறாங்களோ அவங்கள வந்து சிறையில் அடைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே தோழி வந்து யார் வந்தாலும் எல்லாருக்கிட்டையும் ஒருவரோட ஒருவர் சேர்ந்து பிரிந்ததுண்டோ அப்படின்னு ஒவ்வொருத்தட்டையாக கேட்குறா. 1 நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சு, அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போது ஒரு நாள் சந்திரசேகரன் வந்து அந்த குளக்கரையில் வந்து புவனேந்திரனை வந்து பார்க்குறான். நிறையா தண்ணி, நிறையா சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து குளக்கரையில் வந்து பார்க்குறான், காணும். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் புவனேந்திரா புவனேந்திரான்னு கத்துறான். எதுவும் எங்கேயும் இருக்கிற மாதிரியே தெரியல. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு, சரி நம்ம இங்கேயே இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது, நம்ம எங்கேயாவது வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேந்திரனை தேட ஆரம்பிக்கிறான் சந்திரசேகர். தேட ஆரம்பித்தோன்னே இந்த புவனேந்திரன் வந்திருக்கான் இல்லையா, சிறையில் அடைச்சிருக்காங்களா, அந்த நாட்டுக்கு வரான். அந்த நாட்டுக்கு வந்தோடனே இந்த பாட்டி வந்து வெளியில் வந்தோடனே அந்த பாட்டிகிட்ட கேட்குறான், பாட்டி இந்த ஊரில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறான். நடந்ததெல்லாம் சொல்கிறேன், இந்த மாதிரி காட்டில் அப்படின்னோடனே இவனுக்கு உடனே சந்திரசேகருக்கு, ஆஹா புவனேந்திரன் அங்கே தான் நான் இருந்தான், அதனால் புவனேந்திரனாக தான் இருக்கும் அப்படின்னு சந்திரசேகர் தனக்கு தானே சமாதானப்படுத்திக்கிட்டு, பாட்டி ஒரு 2 நாள் நான் உங்கள் வீட்டில் தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். என் பேரை மாதிரியே இருக்க, தாராளமாக தங்கிக்கோ அப்படின்னு செல்வம் வந்த ஒரு சந்தோஷத்தில் சரின்னு சொல்லிடுறான். உடனே அங்கே என்ன எல்லாரும் அங்கே போய் சாப்பிட்றாங்க, ஊரில் யாரும் சமைக்கிறது இல்லையான்னு இது மாதிரி இந்த ராணி வந்து அன்னதானம் பண்ணுறாங்க. 40 நாளைக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு 41வது நாள் கல்யாணம் அப்படின்னு சொன்னதுனால, சரி அப்போ நானும் போய் அன்னதானம் சாப்பிட்டுட்டு வரவா அப்படின்னு கேட்குறாங்க. போய் சாப்பிட்டு வாயேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. உடனே சந்திரசேகர் என்ன பண்ணுறான், நேராக அரண்மனைக்கு வரான். அங்கே வந்து அன்னதானம் வாங்கி சாப்பிட்றான். அப்போ அந்த தோழி என்ன சொல்கிறான்னா, ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து பிரிந்ததுண்டோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானத்தை போடுறான். இவன் உடனே என்ன பண்ணிடுறான், அப்படியே நிற்கிறான், திகச்சு நின்னோடனே உடனே சந்திரசேகரர் என்ன பண்ணுறாங்கன்னா, சிறையில் போட்டு அந்த தோழி வந்து பூட்டி சாவியை கொண்டு வந்து அபித்தகுச்சலாம்பாள்கிட்ட கொடுத்துட்றாங்க. அபித்தகுச்சலாம்பாள்கிட்ட கொடுத்தோன்னே அவள் என்ன பண்ணுறா, விடிகாலையில் 3 மணிக்கு போய் சந்திரசேகரை பார்க்குறான். நீங்கள் வந்து புவனேந்திரனோட உயிர் நண்பன் சந்திரசேகர் தானே அப்படின்னு கேட்குறான். உடனே அவனும், ஆமாம் என் நண்பன் இருக்கானா, அப்பாடா உயிரோடு இருக்கானா, அவன் இல்லாமல் நான் ஊர் பக்கமே போக முடியாதுன்னு அவனுடைய புலம்புல அவன் ஆரம்பித்தோன்னே, நான் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த 40 நாள் போட்டேன், என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சந்திரசேகர்கிட்ட இவ சொல்கிறா, அபித்தகுச்சலாம்பாள் சொல்கிறா. அவன் ஒன்று என்ன செய்கிறான், ஏன் 40 நாள் வரலையும் வெயிட் பண்ணணும், நீங்கள் வந்து ரெடியாக இருங்க, இன்றைக்கி ராத்திரி ரெடியாக இருங்க 2 பேரும், நான் வந்து உங்களை அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னோடனே உடனே விடிகாலை விடிஞ்சிருது. உடனே அரண்மனைக்கு போய் உடனே அன்றைக்கி அன்னதானம் முடிச்சுட்டு சாமிக்கு தேவையானதெல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி 12 மணிக்கு எல்லாம் ரெடியாக இருக்கா. உடனே இவனையும் புவனேந்திரனையும் ஆள் வச்சு திறந்து கொண்டு வந்துடுறா. 2 பேரும் ரெடியாக இருக்காங்க. சந்திரசேகர் வருவான்னு. சந்திரசேகரன் குதிரை எடுத்துகிட்டு வரான். மேலேருந்து அவளுடைய புடவையை ஒன்றா கட்டி 2 பேரும் இறங்கி சந்திரசேகரோட சேர்ந்து தப்பிச்சு வெளியில் வந்துடுறாங்க. அந்த ஊரை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. குச்சலாம்பாள், நான் தப்பிப்பேன்னு எனக்கு தெரியாது, நல்லபடியாக நாங்கள் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். சொல்லும்போது இவன் சந்திரசேகர் சொல்கிறான், குச்சலாம்பாள் நான் உன்னை கேட்கட்டுமா வந்துட்ட அப்படிங்கிறான். சரி கேளுங்க, நீ புவனேந்திரனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றியா அப்படின்னா ஆமாங்கிறான். அது மாதிரி புவனேந்திரன் சொன்னோன்னே அவனும் ஆமாம் அப்படிங்கிறான். அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு என்ன ஆகுது, அப்போ உங்கள் அம்மா அப்பா யார் என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது உடனே சொல்கிறான், இந்த மாதிரி பூபதி ராஜா என்னுடைய தாத்தாவோட பேர், எங்கள் அம்மாவோட பேர் தேன்மொழி. அவங்க வந்து சின்ன வயசுலேயே இந்த மாதிரி காதல் திருமணம் பண்ணிக்கிட்டதுனால அந்த ஊரை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. நான் அவங்களோட பொண்ணு. நான் இந்த மாதிரி தோழிகளோட வெளியில் இருக்கும்போது மந்திரவாதி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு அவள் நடந்ததெல்லாம் சொன்னோன்னே இவனே புவனேந்திரன் என்ன நினைக்கிறான், ஐயோ நம்மளோட அத்தை பொண்ணு தானா இவ அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான்.
சரி வேறு யாரும் இல்லை, நம்ம அத்தை பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி புவனேந்திரன் சந்தோஷப்படுறான். உடனே என்ன பண்ணுறான், சரி நான் பேசி உங்கள் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சந்திரசேகர் சொல்கிறான். சொன்னோன்னே அப்படியே பேசிக்கிட்டே அந்த காடு வழியாக போகும்போது இருட்டினோன்னே என்ன பண்ணுறாங்கன்னாக்க, சரி இங்கே ஒரு ஆலமரம் இருக்குது, இந்த ஆலமரத்துக்கிட்டேயே நம்ம ஓய்வு எடுத்துகிட்டு பொழுது விடிஞ்சோன்னே கிளம்புவோம் அப்படின்னு சந்திரசேகர் சொல்கிறான். உடனே புவனேந்திரனும் அழகு நாச்சியாரும் வந்த அலுப்பில் தூங்கிடுறாங்க. ஆனால் சந்திரசேகர் இவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுமே ராத்திரி நேரத்தில் இன்னும் தூங்காமல் என்ன பண்ணுறான், அப்படி இவங்கள சுற்றி என்ன வருது என்ன ஏது அப்படி பார்த்துக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கான். அப்போ 2 பருந்து அந்த ஆலமரத்தில் உட்காந்து சொல்லுது, பெண்ணே இவங்க யார் தெரியுமா அப்படின்னு அந்த பெண் பருந்துக்கிட்ட ஆண் பருந்து கேட்குது. அதுக்கு பெண் பருந்து சொல்லுது, தெரியலையே, இவங்க யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுது. இவங்க ஒரு நாட்டு ராஜா, இவங்க ஒரு நாட்டு ராணி, சந்திரசேகரை புவனேந்திரனோட நண்பன் அப்படின்னு அந்த பருந்து சொல்லுது. ஓ அவ்வளோ இன்னும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ இவங்க யாரும் முழுசாக ஊருக்கு போக மாட்டாங்க அப்படின்னு அந்த பருந்து சொல்லுது. உடனே அதிர்ச்சியோட அந்த பெண் பருந்து கேட்குது, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, இப்போ இவங்க பொழுது விடிஞ்சு 3 பேர் கிளம்பும்போது ஒரு 4 கால் மண்டபம் வரும். அந்த மண்டபத்துக்குள்ளே இவங்க போகும்போது அந்த மண்டபம் இடிஞ்சு தலையில் விழுந்துடும். இதுதான் புவனேந்திரனோட தலையெழுத்து அப்படின்னு சொல்லும். உடனே புவனேந்திரனோட தலையெழுத்துக்காக இந்த பொண்ணும் அந்த ஆணும் சேர்ந்து போகணுமா அப்படின்னு கேட்கும்போது, இவங்க 3 பேர் ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே, அப்போ ஒருத்தருக்கு இருக்கிறது தானே 3 பேருக்கும் தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண் பருந்து சொல்லுது. உடனே பெண் பருந்து சரி அந்த மண்டபத்துக்காலையும் தாண்டிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய பாம்பு வரும். அந்த பாம்பு புவனேந்திரனை கடிச்சே தீரும் அப்படிங்கிறோம். அப்போ அந்த அதையும் தப்பிட்டாக்க அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண் பருந்து சொல்லுது. ஆண் பருந்து, இப்போ நான் சொன்னதெல்லாம் நீ யார்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு இந்த ஆண் பருந்து பெண் பருந்துக்கிட்ட சொல்லுது. அதுக்கு அந்த பெண் பருந்து ஏன் அப்படி சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இதை ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொன்னால் அவங்களோட உடம்பு மட்டும் கல்லாயிடும், அவங்களுக்கு சாப விமோச்சனமே கிடையாது, அப்படியே கடைசி வரலையும் இருப்பாங்க அப்படின்னா, அடப்பாவமே அப்படியே இருந்தால் என்ன ஆகிறது, இதுக்கு விமோச்சனமே கிடையாதா அப்படின்னா, இருக்குது ஆனால் உன்கிட்ட மட்டும் சொல்கிறேன், நீ யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு ஆண் பருந்து சொல்லுது. உடனே அதுக்கு சரி நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன் சொல்லு அப்படின்னோடனே அது உடனே சொல்லுது, பிறந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கணும், அதனுடைய தலையை வெட்டி அதன் ரத்தத்தை அந்த சிலை மேலே ஊற்றிட்டா, அந்த கல் மேலே ஊற்றிட்டா உடனே உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்லி ரெண்டும் பேசிட்டு உடனே பறந்து போயிடுது. சந்திரசேகரனுக்கு பறவைகளோட பாஷை, மிருகங்களோட பாஷை, தண்ணிகளோட பாஷை, மரங்களோட பாஷை இப்படி எல்லாமே புரியும். அதனால் பறவைகள் பேசுனதை காது கொடுத்து வாங்கிட்டான். என்ன நடக்க போகுதுங்கிறது சந்திரசேகருக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. பொழுது விடிஞ்சு 3 பேரும் கிளம்பும்போது சந்திரசேகர் புவனேந்திரன்ட்ட கேட்குறான், இந்த 4 கால் மண்டபம் வருதே, இந்த 4 கால் மண்டபத்தை உன் குதிரை தாண்டுமா, ஏன் குதிரை தாண்டும் அப்படின்னு சொல்கிறான். உடனே என்ன செய்கிறான், முடியுமே தாண்டி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாண்டிடுறான் புவனேந்திரன் தாண்டினோடனே இவனும் தாண்டினோடனே இந்த 4 கால் மண்டபம் இடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுது. இவன் உடனே என்ன கேட்குறான், சந்திரசேகரா இத்தனை நேரம் இதுக்குள்ளே வந்தால் நம்ம 3 பேரும் செத்து போயிருப்போம்ல அப்படிங்கிறான். அதுக்கு அவன் பதிலே சொல்லாமல் ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்தது போயிட்டே இருக்கும்போது காடு உள்ளேருந்து ஒரு பாம்பு, பெரிய பாம்பு புவனேந்திரனை கொத்துறதுக்காக வரும்போது புவனேந்திரன் என்ன பண்ணினா தன்னோட வாளால் அதை வெட்டினோடனே, நான் கொஞ்சம் பார்க்கலன்னா இந்த பாம்பு எனக்கு கொத்திருக்கும்ல அப்படின்னு புவனேந்திரன் சந்திரசேகர்கிட்ட சொன்னேன். அதான் நீ தான் கொன்னுட்டியே அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லி நல்லபடியாக ஊருக்கு போய் சேர்ந்துடுறாங்க. ஊருக்கு போய் சேர்ந்தோடனே புவனேந்திரன் உடனே தன்னோட அம்மாட்டையும் அப்பாட்டையும் நடந்ததெல்லாம் போய் சொல்லும்போது உடனே சந்திரசேகர் சொல்கிறான், இந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, உங்களோட பொண்ணு தேன்மொழியோட பொண்ணு தான். புவனேந்திரனும் தேன்மொழியும் விரும்புகிறாங்க, அதனால் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே நல்ல கோலாகலமாக
கல்யாணமும் ஆயிடுது. கல்யாணம் ஆனோடனே அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தையாக பிறக்குது. ஆண் குழந்தை பிறந்த உடனே புவனேந்திரனுக்கு ஒரு கைகால் விளங்காமல் போயிடுது. விளங்காமல் போன உடனே இவன் என்ன பண்ணிடுறான், என்ன பண்ணுறதுன்னு இவனுக்கு தெரியல. இவனை காப்பாற்றணும் இல்லையா, மூச்சு ஒண்டி தான் இருக்குது, உடம்புல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே புவனேந்திரன் வந்து ராணிகிட்ட இந்த மாதிரி பெண் பிறந்தும் ஆண் பிறந்தும் பேசுனது போனது வந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். உடனே இந்த ராணி சொல்கிறா, எனக்கும் அந்த பறவைங்களோட பாஷையெல்லாம் தெரியும், அவங்க பேசுனதுக்கு எனக்கு எல்லாம் தெரியும், அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு இவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த மந்திரி சந்திரசேகர் சிலையாயிடுறாரு. சிலையானோடனே இவ என்ன பண்ணாரா, தன்னோட கணவனை கூப்பிட்டுக்கிட்டு போய் தன்னோட புருஷனால் நடக்க முடியாது, அதனால் புவனேந்திரனை ஆள் வச்சு அப்படியே அந்த கட்டோட தூக்கிட்டு புவனேந்திரன் ஒரு பக்கம், நாச்சியார் ஒரு பக்கம் நின்று அந்த குழந்தையோட கழுத்தை வெட்டினோன்னா அந்த ரத்தமாகப்பட்டது சந்திரசேகரோட அந்த உடம்புல போய் படுது. உடனே அவனோட கல்லாக இருக்குல்ல கழுத்துக்கு கீழே, அது உடனே சரியாயிடுது. ஐயோ பச்சை குழந்தைய எனக்காக வெட்டிட்டீங்களே அப்படின்னு உடனே அவன் போய் ஒரு காட்டுக்குள்ளே போய் மூலிகை மருந்து எடுத்துகிட்டு கழுத்தையும் உடம்பையும் ஒன்றா வச்சு அந்த மருந்தை புழியும் போது ஒன்றா கழுத்தும் உடம்பும் ஒன்றாகி அந்த குழந்தை கத்த ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. இதுதான் நான் சொன்ன கதை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள்.